Hi friends, welcome to Annams recipes. நீங்கள் நிறைய பேர் என்னோட மாடி தோட்டத்தில் கீரை வளர்க்குறது எப்படி அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த வீடியோவில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பசலைக்கீரையுடைய கட்டிங்ஸு. பசலைக்கீரை இந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சாலே வளர்ந்துடும். இது கீரையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு அந்த தண்டுகளையெல்லாம். இதெல்லாம் அப்படியே ஊனணும். இது சிவப்பு பசலிக்கீரையோட தண்டு. இதை இந்த தொட்டியில் உணப்போகிறோம். இப்போ அந்த கட்டிங்ஸ் எல்லாம் நட்டாச்சு. அப்படி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுறணும். அப்போ தான் அது நல்லா போய் அந்த மண்ணோடு செட் ஆகிடும். இந்த பசலிக்கீரை பாருங்கள், வச்சு 4 நாள் ஆச்சு. குட்டி குட்டியாக தலையுது பாருங்கள். இது பிங்க் பசலி. இந்த ஒயிட்லேயும் பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த கணு தலையுது. குச்சியாக ஊனி வச்சோம் இல்லையா பசலி, அதெல்லாம் பாருங்கள் அப்படியே தளைஞ்சு வந்திருக்கு. பிங்க் கலர் பசலி வச்சோம் இல்லையா, ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 நாள் ஆயிடுச்சு. இது வெள்ளை. இது அந்த பிங்க் அளவுக்கு அவ்வளோ இல்லை. இதுலேயும் தளைஞ்சிருக்கு பாருங்கள். இதில் ஒரு 2-3 போயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே தளைஞ்சிருக்கு. சிவப்பு பசலிலாம் அன்றைக்கி ஊனி வச்சோம் இல்லையா, கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருச்சு. நாங்கள் நிறைய ஊனி வச்சதுனால அதை 2 தொட்டிலையாக பிரித்து வச்சிட்டோம். அது வளர இடம் பத்தல, எல்லாமே நல்லா தளைஞ்சிருச்சு. அதனால 2 தொட்டிலையாக பிரித்து வச்சிட்டோம். பாருங்கள், நல்ல கம்பு குச்சி வச்சுருக்கோம். ஒரு கம்பு நட்டு வச்சுருக்கோம். அதில் அப்படியே படர்ந்து வருது பாருங்கள். இந்த சிவப்பு பசலி நல்லா வளர்ந்துரும் டக்குன்னு. வெள்ளை பசலி நட்டு வச்சோம் இல்லையா, அதில் பாருங்கள் ஒரு 4-5 கன்று தான். 2ம் ஒரே நாளில் தான் நட்டு வச்சோம். இது ஒரு 3-4 குச்சி தான் தளைஞ்சிருக்கு. இது அவ்வளோ குச்சியும் தளைஞ்சிருச்சு. நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது அப்படியே நம்ம இலைகளை மாத்திரம் பறிச்சுக்கலாம் கொடியிலேருந்து. இது அந்த தொட்டியில் மண் சத்து போனதுனால அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பையில் உள்ள மண் சத்து உள்ள மண்ணில் பிடுங்கி நட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே பிடுங்கியாச்சு. மிச்சம் உள்ளது சத்து இல்லாமல், இல்லாட்டா இலை பெருசாக வராது, சின்னதாயிடும். இது உரம் மண் இப்போ இந்த பையில் இருக்குது. அந்த தொட்டியில், இது பழைய தொட்டி, இதை காலி பண்ணிடும். இதில் இனிமேல் நம்ம உரம் மண் போட்டு வேறு புதுசாக வைக்கணும்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஏதாவது உரங்கள் போடுறதெல்லாம் போடணும். மண் மாற்றிட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரை கட்டிங்ஸ் எல்லாம் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா தளைஞ்சிருக்கு. வச்சதெல்லாம் பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு. நான் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறேன். இதை இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும், வேரோட பிடுங்கக்கூடாது. இப்படியே கட் பண்ணி எடுக்கணும். இது இலைகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த தண்டை நட்டு வச்சோம்னா அது திருப்பியும் வளரும். அப்படி தான் நான் ஒரு தடவை கடையில் வாங்கிட்டு வந்தபோது நட்டு வச்சது இதெல்லாம். இப்போ இந்த பேஸ்கெட்டில் நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன், எல்லாமே எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் அது திரும்ப தளைஞ்சு வரும். பாருங்க, அந்த ஒரு பையில் கட் பண்ணது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இலைகள் பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குது. நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.